இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை நேற்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கூடியிருந்தது. இதன்போது மேலதிகமாக 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தினை வழங்குவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான மொழிகளை பாதுகாத்து அவற்றை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைக்காக மேலதிகமாக 5 மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெறுகின்றன. வங்காள மொழி, மராட்டி, பாலி, அசாமி, பக்ரித் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக செம்மொழி அந்தஸ்தை பெற்ற பெருமை தமிழ் மொழியை சாருகின்றது. 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதமும், 2008ஆம் ஆண்டில் கன்னட மற்றும் தெலுங்கு மொழிகளும், 2013ஆம் ஆண்டு மலையாள மொழியும் செம்மொழி அந்தஸ்தை பெற்றதோடு 2014இல் இறுதியாக ஒடிசா மொழியானது செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொண்டது. மேலதிகமாக தற்போது வங்காள மொழி, அசாமி மொழி, மராட்டி, பாலி மற்றும் பிரக்ரித் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்கு ஒரு மொழி 1500 முதல் 2000ஆம் ஆண்டு கால வரலாறு, இலக்கிய பாரம்பரியத்தை கொண்ட பழமையான ஒரு மொழியாக இருக்க வேண்டும். தனித்துவமான இலக்கிய பாரம்பரியத்தை அந்த மொழி கொண்டிருக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநில மாநாடு அக்டோபர் மாதம், அதாவது இம்மாதம் 27ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. மாலை வேளையிலே விசாலையில் இந்த மாநாடு இடம்பெறவுள்ளது. இதற்கிடையில் மக்களுக்கான அழைப்பை இன்றைய நாளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கான தமது உழைப்பானது இன்னும் முழுமை பெறாத அவர்களது அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்வதோடு அவற்றை சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துவதற்கு நீண்ட காலமாக காத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பொறுப்புள்ள ஒரு மனிதனை குடும்பம் மதிப்பதை போன்று பொறுப்பான குடிமகனை நாடு மதிக்கின்றது. அதை போன்று முன் உதாரணமாக இருக்கக்கூடிய, ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மனிதர்களை மக்கள் போற்றுகின்றார்கள். இம்மூன்றாகவும் தம் கழகத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மாநாட்டுக்கான நாட்களை மனமெண்ண தொடங்கிவிட்டதாகவும், மக்களை விரைவில் சந்திக்கும் நொடிக்கான அந்த சந்தோஷ தருணத்தை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டதாகவும், விசாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான பணிகளை தொடர்வதற்கு 63,246 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான தொகையை ஒதுக்குவதற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கின்றது. 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு 128 மெட்ரோ நிலையங்கள் அமையும் வகையில் மெட்ரோ 2ஆம் கட்டமானது செயல்பட உள்ளது. நிதி ஒதுக்கீட்டுக்கான அனுமதி அளித்தமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றியை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து திட்டத்திற்கான நிதியை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமியான அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவிலில் 161 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் கட்டுமான பணிகள் நேற்று ஆரம்பமாகியிருக்கின்றன. 4 மாதங்களுக்குள் இந்த கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீராமர் ஆலயத்தில் மூலவராக இருக்கும் பாலராமருக்கு ஜனவரி 22 பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்த அடியார்கள் தொடர்ச்சியாக வழிபாடுகளுக்காக ராமர் ஆலயத்துக்கு சென்று வருகின்றனர். ராமர் கோவிலின் கோபுரத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதோடு இங்குள்ள வளாகத்தில் 7 முனிவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள 7 கோயில்களை கட்டும் பணியும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 கோயில்களும் அடுத்த 4 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவையொட்டி கவிஞர் மேத்தா மற்றும் பாடகி பி. சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வழங்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. கவிஞர் முகமது மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி. சுசிலா ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். கொடுக்குறீங்க அப்பா ரொம்ப அதான்